ஒரு கல்வி தந்தை சிறை செல்கிறார் என்ற செய்தி நிறைய தமிழ் கல்வி தந்தைகளுக்கும் பெரும் அதிர்ச்சியாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று தமிழக மக்கள் பல பேர் கூறி வருகிறார்கள். இன்னும் ஒருபடிக்கு மேல் குறைந்தபட்சம் ஆயுள் தண்டனை கொடுத்து வருமானத்துக்கு அதிகமாக கொள்ளையடித்த சொத்துக்களை பறிமுதல் செய்தால் இன்னும் கூடுதல் சிறப்பாக இருக்கும் என்று பொதுமக்களில் பல பேர் பேசி வருகிறார்கள். நீதிமன்றம் உடனே தண்டனையை அறிவித்திருக்க வேண்டும் என நினைக்கிறேன் என்று ஒருவர் கூறினார். ஏனென்றால் நாளை ஒரு நாளுக்குள் அவருக்கு அவருடைய மனைவிக்கு நெஞ்சு வலி வர அதிக வாய்ப்பு இருக்கிறது. பிறகு மருத்துவமனைக்கு சென்று விடுவார்கள். நீதிமன்றம் மருத்துவமனைக்கு சென்றால் தண்டனை அறிவிக்க முடியும்? மன்னிக்கவும், நீதிமன்றங்களும் தவறு செய்கின்றது போல தெரிகிறது என்று சில மக்கள் பேசுகிறார்கள். திராவிட விடியல் அரசியலில் இரண்டாவது இலாக்கா இல்லாத அமைச்சர் என்ற பெயர் சூட்டப்படும். விரைவில் மூன்றாவது நான்காவது உடனே தொடரப்படும் என்று சில பேர் கூறி வருகிறார்கள். இவர்கள் ஊழல் செய்து சிறைக்கு போவது மட்டுமல்லாமல் அவர்களின் மனைவிகளையும் சேர்த்து சிறைக்கு கூட்டிக் கொண்டு போவதுதான் கவலையளிக்கும் விஷயமாக இருக்கிறது. இனிமேலாவது அரசியல்வாதிகள் மற்றும் அமைச்சர்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் ஊழலின் மூலம் சேர்க்கும் சொத்துக்களை உங்களின் மனைவி மற்றும் பெண் பிள்ளைகளின் பேரில் வாங்கி அவர்களுக்கு எழுதி வைக்காமல் உங்களின் பேரிலோ அல்லது உங்கள் மகன்களின் பெயரிலோ வாங்கி பத்திரத்தை பதிவு செய்யுங்கள். பின்னாளில் இதுபோன்று மாட்டிக்கொண்டாலும் நீங்கள் மட்டும்தான் தண்டனை பெற்று ஜெயிலுக்கு போவீர்கள். பாவம், உங்கள் குடும்பத்தில் உள்ள பெண்களாவது பிழைத்து போகட்டும் என்று சில மக்கள் பேசி வருகிறார்கள். சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடி குற்றவாளி அமைச்சர் பொன்முடி சொத்து குவிப்பு வழக்கில் தீர்ப்பு, தண்டனை விவரம் பற்றிய செய்திகளை பற்றி நாம் விரிவாக பார்க்கலாம். வணக்கம். அமைச்சர் பொன்முடி அவர்கள் சொத்து குவிப்பு வழக்கில் குற்றவாளி என தீர்ப்பு. வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவித்த வழக்கில் அமைச்சர் பொன்முடி, அவரது மனைவி ஆகியோர் விடுதலை செய்யப்பட்டதை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்திருக்கிறது. இருவரும் குற்றவாளிகள் என்பதால் அவருக்கான தண்டனை விவரங்களை அறிவிக்க நாளை ஆஜராகும்படி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கடந்த 2006-11 ஆண்டு திமுக ஆட்சியின் போது உயர்கல்வி மற்றும் கனிம வள அமைச்சராக பொன்முடி பதவி வகித்தார். 2011 அதிமுக ஆட்சி வந்ததும் பொன்முடிக்கு எதிராக வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை 2011 ஆண்டு செப்டம்பரில் வழக்கு தொடர்ந்தது. பொன்முடி மனைவி விசாலாட்சியும் இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டார்கள். ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 2006 ஏப்ரல் 13 முதல் 2010 மே 13 வரையிலான காலகட்டத்தில் வருமானத்துக்கு அதிகமாக 1.75 கோடி ரூபாய், அதாவது 65.99% அளவுக்கு சொத்துக்கள் சேர்த்ததாக வழக்கில் கூறப்பட்டது. லஞ்ச ஒழிப்புத்துறை தாக்கல் செய்த இறுதி அறிக்கையில் 2006 ஏப்ரல் 13 முதல் 2011 மே 14 வரையிலான காலமாக மாற்றப்பட்டது. இந்த வழக்கை விழுப்புரத்தில் உள்ள சிறப்பு நீதிமன்றம் விசாரித்தது. இருவரையும் விடுதலை செய்தது. 2016 ஏப்ரலில் விழுப்புரம் சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு அளித்தது. இதை எதிர்த்து 2017 லஞ்ச ஒழிப்புத்துறை மேல்முறையீடு செய்தது. மனுவை விசாரித்த நீதிபதி ஜி. ஜெயச்சந்திரன் பிறப்பித்த உத்தரவு என்ன என்பதை பார்ப்போம். அதாவது, குற்றச்சாட்டுகளுக்கு பொன்முடியும் அவரது மனைவியும் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். அந்த விளக்கங்களுக்கு ஆதாரங்கள் இல்லை. வருமான வரி செலுத்துவதற்கான ஆவணங்கள் விசாலாட்சி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. 55.36 லட்சம் ரூபாய் விவசாய வருமானமாக கிடைத்ததாக குறிப்பிட்டிருக்கிறார். இது அரசு தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட ஆவணம் சாட்சியத்துக்கு முரணாக இருக்கிறது. வர்த்தகம் வாயிலாக வருமானம் கிடைத்ததை நிரூபிக்க விற்பனை வரி கணக்கை தாக்கல் செய்திருக்க வேண்டும். யார் வேண்டுமானாலும் போலி நிறுவனம் துவங்கி எந்த வருமானமும் இல்லாமல் வருமான கணக்கு காட்டி வருமான வரி செலுத்துவது எளிது. வருமான வரித்துறை பொறுத்தவரை அறிவிக்கப்பட்ட வருமானத்துக்கு செலுத்திய வரி குறித்து ஆய்வு செய்யும் வருமானத்துக்கான ஆதாரம் பற்றி அல்ல. வருவாய் ஆதாரங்களை பரிசீலிப்பது வருமான வரித்துறையின் அதிகார வரம்பு அல்ல. வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் தீர்வு காணும்போது வருமான வரி கணக்கை வேதவாக்காக எடுத்துக்கொள்ளக்கூடாது என உச்சநீதிமன்றம் தெளிவாக கூறியிருக்கிறது. இந்த வழக்கிலும் விசாலாட்சி தரப்பிலும் தாக்கல் செய்த கணக்கு முழுமையாக நிராகரிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது.
சட்டவிரோதமாக பொன்முடி சொத்து சேர்த்திருப்பதாகவும் அவற்றில் சிலவற்றை விசாலாட்சி வைத்திருப்பதாகவும் அரசு தரப்பு வழக்கு கூறுகிறது. 5 விதமான சொத்துக்களை மனைவி பெயரில் பொன்முடி வாங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. பதிவு கட்டணம், முத்திரை கட்டணம் உட்பட சொத்துக்களின் மதிப்பு 49.69 லட்சம் ரூபாய். விசாலாட்சி பெயரில் இந்த சொத்துக்கள் இருக்கிறது. 32 மாதங்களில் இந்த சொத்துக்களின் கணிசமான தொகை முதலீடு செய்வதற்கு ஏற்றத்தக்க சட்டப்பூர்வ ஆதாரம் இருக்க வேண்டும். பல வணிக நிறுவனங்களை நடத்தும் மனைவியின் பெயரில் இருக்கும் சொத்துக்களுக்கும் வருமானத்துக்கும் தான் கணக்கு காட்ட இயலாது என பொன்முடி விளக்கமளித்துள்ளார். எனவே பொன்முடியும் அவரது மனைவியும் எப்படி இந்த சொத்துக்கள் வந்தது என்பதற்கு விளக்கமளிக்க விருப்பமில்லை. வருமான ஆதாரங்களை விளக்குவதற்கு பதில் வருமான வரி கணக்கு மற்றும் வருமான வரி உதவி ஆணையரின் மதிப்பீட்டை விசாலாட்சி காட்டியிருக்கிறார். டிராக்டர், இருசக்கர வாகன விற்பனை, சினிமா தயாரிப்பு, ஏற்றுமதி உள்ளிட்ட பல வணிகத்தில் விசாலாட்சிக்கு பங்கு இருப்பதாக பொன்முடியும் விசாலாட்சியும் விளக்கமளித்தனர். இருந்தும் அந்த வணிகத்தின் ஆண்டு விற்பனை அல்லது வணிக வரி, கலால் வரி செலுத்தியதை நிரூபிக்க ஒரு ஆவணம் கூட தாக்கல் செய்யவில்லை. வழக்கு பதிவு செய்யப்பட்ட பின் விசாலாட்சி தரப்பில் தாக்கல் செய்த வருமான வரி கணக்கை மட்டும் ஏற்று வழக்கில் இருந்து விடுதலை செய்தது விசாரணை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது உச்சநீதிமன்ற உத்தரவை மீறுவதாக இருக்கிறது. பொன்முடியும் விசாலாட்சியும் தனித்தனி என கருதி இந்த வழக்கில் விசாரணை நீதிமன்றத்தில் முடிவுக்கு வந்திருக்கிறது. இது தவறான அணுகுமுறை. அமைச்சரின் மனைவியாக இருப்பதால் அவரது சொத்துக்களை வைத்துள்ளார் என்பதுதான் விசாலாட்சிக்கு எதிரான குற்றச்சாட்டு. இதை புரிந்து கொள்ள விசாரணை நீதிமன்றம் தவறிவிட்டது. விசாலாட்சி தரப்பில் தாக்கல் செய்த வருமான வரி கணக்கை தனிப்பட்ட ஆதாரங்கள் இல்லாமல் ஏற்றுக்கொண்டது தவறானது. விசாரணை நீதிமன்ற முடிவுக்கு வருவதற்கு முன் தனிப்பட்ட ஆதாரங்களை தேடி இருக்க வேண்டும். அவ்வாறு இல்லாமல் 55.36 லட்சம் ரூபாய் விவசாய வருவாய் என கூறியதை ஏற்றுக்கொண்டுள்ளது. இதை ஏற்க முடியாது. எனவே பொன்முடி விசாலாட்சிக்கு எதிராக பெருமளவு ஆதாரங்கள் இருப்பதையும் விசாரணை நீதிமன்றம் அளித்த ஏற்க முடியாத காரணங்களையும் பரிசீலித்ததில் இருவரையும் விடுதலை செய்தது தீர்ப்பு தவறானது என்று அறிவிப்பதற்கு இந்த நீதிமன்றம் தள்ளப்பட்டிருக்கிறது. அதனால் விசாரணை நீதிமன்ற உத்தரவில் குறுக்கிட்டு அதை ரத்து செய்வதற்குண்டான தகுதியான வழக்கு இது. வருமானத்துக்கு அதிகமாக 1.72 கோடி ரூபாய் அளவுக்கு, அதாவது 64.90% அளவுக்கு சொத்து சேர்த்திருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. பொன்முடி அவரது மனைவி விசாலாட்சியை விடுதலை செய்ய விழுப்புரம் நீதிமன்ற உத்தரவு ரத்து செய்யப்படுகிறது. இவருக்கும் எதிரான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. தண்டனை குறித்து பதில் அளிக்க இருவரும் 21ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு நீதிமன்றத்தில் ஆஜராகும் வகையில் நோட்டீஸ் அனுப்ப பதிவுத்துறைக்கு உத்தரவிட்டிருக்கிறது என்று நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். சொத்து குவிப்பு வழக்கில் குற்றச்சாட்டுகள் நிரூபணமாகியிருப்பதால் அமைச்சர் எம்எல்ஏ பதவியை பொன்முடி இழக்கிறார். நாளை நீதிமன்றத்தில் ஆஜராகும்போது இருவருக்குமான தண்டனை விவரங்கள் தெரிவிக்கப்படும். உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய ஏதுவாக குறிப்பிட்ட நாட்களுக்கு தண்டனையை நிறுத்தி வைக்க உயர்நீதிமன்றத்திற்கு அதிகாரம் உண்டு. கடந்த 1996-2001 காலகட்டத்தில் அமைச்சராக பொன்முடி இருந்தபோது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக தொடரப்பட்ட வழக்கில் வேலூர் நீதிமன்றம் விடுதலை செய்தது. இந்த உத்தரவை ஆய்வு செய்யும் விதமாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்தார். பின் இந்த வழக்கு நீதிபதி ஜெயச்சந்திரன் முன் விசாரணையில் உள்ளது. பொன்முடி சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பு வெளியானதும் வழக்கறிஞர்கள் வாயிலாக விழுப்புரத்தில் அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொன்முடிக்கு தெரிவிக்கப்பட்டது. அதனால் விழுப்புரம் கலெக்டர் அலுவலகத்தில் நடந்த தாலிக்கு தங்கம் வழங்கும் நிகழ்ச்சியை அவர் அவசரமாக முடித்து மற்ற நிகழ்ச்சிகளை தவிர்த்து சண்முகபுரத்தில் இருக்கும் வீட்டுக்கு திரும்பினார். பின் சென்னையில் இருக்கும் தன் வழக்கறிஞர்களுடன் போனில் பேசியிருக்கிறார். அடுத்தடுத்து சட்ட ஏற்பாடுகள் குறித்து ஆலோசிக்க வேண்டியிருக்கிறது. உடனே சென்னை வாருங்கள் என வழக்கறிஞர் வலியுறுத்தியிருக்கிறார்கள். இதையடுத்து பொன்முடி சென்னை செல்லும் தகவல் உள்ளூர் செய்தியாளருக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உயர்நீதிமன்றத்தால் குற்றவாளி என அறிவிக்கப்பட்ட பின் அரசு வாகனத்தில் தேசிய கொடியுடன் பொன்முடி பயணிக்கிறாரா அல்லது கொடி அகற்றப்பட்டு விட்டதா என்பதை பார்க்கும் ஆவலோடு பொன்முடி வீட்டு முன்பு குவிந்திருக்கிறார்கள் செய்தியாளர்கள். இதை அறிந்ததும் மீண்டும் வழக்கறிஞரிடம் ஆலோசனை கேட்டிருக்கிறார். பொன்முடி அரசு வாகனத்தை பயன்படுத்த வேண்டாம், சொந்த வாகனத்தில் வாருங்கள் என சொல்லியிருக்கிறார்கள். அதையடுத்து அரசு வாகனத்தை தவிர்த்துவிட்டு தன்னுடைய மகன் காரில் பயணித்தார் பொன்முடி அவர்கள். வணக்கம். அமைச்சர் பொன்முடி அவர்கள்